உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில் 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தமிழக வெற்றி கழகம் சார்பில் இன்று நடைபெற்ற போராட்டத்தில் பேசிய கட்சியின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள், திமுக ஆட்சியில் இதுவரை போலீஸ் விசாரணையில் 24 பேர் உயிரிழந்திருப்பதாகவும், அஜித்குமார் குடும்பத்திற்கு உதவியது போல அவர்களின் குடும்பத்திற்கு உதவ வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். திருப்பவனம், மடப்புரம் அஜித்குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர். அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க, தப்பு இல்லை. இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார். உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில் 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. அஜித்குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த 24 பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா? தயவு செஞ்சு நிவாரணம், அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க. சாத்தான்குளம் ஜபராஜ் பெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே? அதே சிபிஐ தானே? அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையாத்தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம். இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ்? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.